போர்டை பாருங்க. கொஸ்டின் வந்து choose the option that would follow next in the given series. Choose the option that would follow next in the given series. இதுல A B C D 4 இது கொடுத்துருக்கு. A B C D இது எல்லாமே ஒரு பாக்ஸுக்குள்ள கொடுத்துருக்கோம். 4 அவ்வளவு கட்டங்கள் போட்டா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிருக்கிறதுக்காக அந்த கட்டம் இல்லாம கட்டத்தை வெளியில எடுத்து போட்டுருக்கேன். நீங்க தெரிஞ்சுக்கிட வேண்டியது வேற ஒன்றும் இல்லை. 4 1 2 3 4 அவ்வளவுதான். இப்போ இது வந்து ரொட்டேஷன் ஆகும். இந்த படம் இப்படி இருக்க படம் இந்த பாருங்க. இந்த எல்லாத்துலயுமே இந்த கோடு இந்த ரவுண்டு எல்லாமே ஒண்ணு போல இருக்கும். எல்லாத்துலயும் 3 கோடு இருக்கும். 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 சரியா? இந்த ரவுண்டு இங்க வரைக்கும் இருக்கும். இந்த கோடு இந்த இருக்க ரவுண்டு இங்க ரவுண்டு இங்க ரவுண்டு இதுல ஒரு கோடு இப்படி சாயவா இருக்கு. இப்போ இது எப்படி ரொட்டேஷன் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க. ஒரு சதுரம் இருக்கு. இந்த கோடு இப்படி ரொட்டேஷன் ஆகுதா? அடுத்தால இந்த கோடு இப்படி ரொட்டேஷன் ஆகுது. இந்த கோடு இங்க வருது. இது இப்படி போகுது. அப்ப நெக்ஸ்ட் வந்து இந்த கோடு திரும்பவும் இங்கதான் போகும். once again எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கோடு டார்க் இப்படி போகுது. ரெண்டாவது இப்படி சரியுது இந்த பிக்சர். மூணாவது இங்க சரியுது டார்க்கு. நாலாவது இங்க சரியுது. அஞ்சாவது இப்படித்தான் போகும். அப்போ இது எப்படி ரொட்டேஷன் ஆகுதுன்னா இந்த மாதிரி இப்படி ரொட்டேஷன் ஆகும். சரியா? அப்போ இதுல எது ஆன்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலாவது ஒன்று. இது அஞ்சாவது எப்படி வரும்னா இந்த பாருங்க எப்படி வரும். அஞ்சாவது படம் வந்து 1 2 3 இதான் அஞ்சாவது பிக்சர். இதனுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வாட் வுட் ஃபாலோ நெக்ஸ்ட் இதுதான். அதாவது இதே படம் அஞ்சாவது முறை இதாகுது. இதுதான் ஆன்சர். இதே படம் டிக்கு இடத்துல இ வந்து இப்படித்தான் வரும். இதுதான் ஆன்சர். இது ரொட்டேஷன் ஆகுறது இந்த மாதிரி இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இந்த மாதிரி இதே மாதிரி.
இப்போ இந்த படத்தை பாருங்க, ஒரு பெரிய ஸ்கொயர், அதுக்கு உள்ள இன்னொரு ஸ்கொயர் கொண்டு வராங்க. இன்னொரு ஸ்கொயர் கொண்டு வர போறாங்க. அது வந்து இன்கம்ப்ளீட். இந்த பகுதி வந்து இன்கம்ப்ளீட். இது ஒரு பெரிய ஸ்கொயர், அந்த ஸ்கொயருக்குள்ள ஒரு முக்கால் பகுதி ஸ்கொயர் இருக்கு. இந்த ரிமைனிங் பிளேஸ்ல இது எப்படி வரும் அப்படிங்கறதான் கொஸ்டின். இது உள்ள இந்த கோடுகளை எண்ணினீங்கன்னா, கவுண்ட் பண்ணீங்கன்னா 1 2 3 4 5 6, 6 கோடு இருக்கு. 1 2 3 4 5. இந்த இடையில இருக்கிறத மட்டும் கவுண்ட் பண்ணிடுங்க. 1 2 3 4 5. 1 2 3 4 5. சரியா? இப்போ நிச்சயமா இப்படி போற கோடு இங்க இப்படித்தான் வரும். அப்போ நம்மளா ஒரு இமேஜின் பண்ணிக்கங்க, இப்படி வரும். நெக்ஸ்ட் இந்த கோடு, இதுல எத்தனை கோடு இருக்கு? இதே மாதிரி கோடு இங்க வரணும். அப்போ ஒரு கோடு, இதை இப்படி கொண்டு வாங்க, இத இப்படி கொண்டு வரணும். லைன் பார்த்துக்கோங்க. இந்த லைன் இப்படி, இந்த லைன் இப்படி, இந்த லைன் இப்படி, இதை க்ளோஸ் பண்ணணும். இந்த இதுவும் வரணும், இங்கேயும் வரணும், இல்லையா? Then the same code 1 2 3 4, இது ஒன்று 5. இப்படிதான் இந்த லைன் இப்படி வரும். இங்க வரக்கூடாது, இங்க முட்டலாம். அப் டு திஸ் எண்ட் வரைக்கும் வரலாம். அப்போ இந்த பிக்சர், இந்த பார்ட்டை இங்க கொடுத்துருப்பாங்க. 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஏபிசிடியில எது இதே மாதிரி பிக்சர் இருக்கு, இந்த ரெண்டாவதுல இருக்கு. இதைத்தான் செலக்ட் பண்ணணும். சரியா? இதான் செலக்ட். இப்போ இந்த இதுல வந்து கோடு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இந்த இடத்துல கேப் கூட இருக்கும், இங்க வந்து நிறைய கேப் இருக்கும், இங்க கேப் ரொம்ப இருக்கும். ஸோ தீஸ் 3 ஆர் ராங் ஆப்ஷன், திஸ் ஒன் இஸ் கரெக்ட். இப்போ இது அவ்வளவுமே என்னால் போர்டில் இங்கே போட முடியாது, அதனால நான் உங்களுக்கு வந்து கேமராவில் காட்டுறேன். இங்க பாருங்க, இங்க இந்த இடைவெளி அதிகம், அதனால இது தவறு, இதுதான் கரெக்ட். இங்க இந்த கேப் இருக்கு, இங்கேயும் இந்த கேப் இருக்கு. ஸோ இது தவறு, இது தவறு. திஸ் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதைத்தான் நாங்கள் போட்டு காட்டியிருக்கோம், இங்க வரைஞ்சிருக்கேன். இதுதான் ரைட். அப்போ இங்க வந்து எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்துக்கிட்டு ரொம்ப டீப்பா திங்க் பண்ண டைம் இருக்காது. அப்போ practice makes you perfect. You have take all the practices inside the house before enter into the examination. Your preparation is must. அப்பதான் முடியும், otherwise it is too difficult. நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்து 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 இது நெக்ஸ்ட் இப்படித்தான் வரும்
அப்படிங்கிற ஒரு பயிற்சி இருந்தால் மட்டும்தான் யூ கேன் கெட் சக்ஸஸ். அப்போ நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியே 2 மாதம் 3 மாதம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய புக்கு, இதை மாதிரி நிறைய புக்ஸு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒரு திங்கிங். இது அடுத்தால எப்படி வரும், கன்ஃபியூஷனுக்காக ஏகப்பட்ட கோடுகளை போட்டு வச்சிருப்பாங்க. கோடுகளை பார்த்து கன்ஃபியூஷன் ஆயிரும். இது ஒரு லென்த்தா உள்ள ஒரு கொஸ்டின். போர்டில் எழுதுறத எழுதிட்டு ஒரு ரீட் பண்ணுறேன். நீங்கள் டிக்டேட் பண்ணி எழுதா இருந்தால் எழுதிக்கிடலாம்.
பாருங்க, கொஸ்டினை ரீட் பண்றேன் பாருங்க. 7 friends O P Q R S T and U are watching a movie sitting in a row. 7 பேர் ஒரு சினிமா பார்க்கறதுக்கு வரிசையா உட்கார்ந்துருக்காங்க. S is sitting at one extreme end. U is sitting second to the right of S. P is sitting in the middle of O and Q. Is sitting not at any extreme end. R is sitting to the left of T. Who is sitting in the middle? Who is sitting in the middle? இந்த Q க்கு அடுத்தால is not sitting any end. இந்த இடத்துல ஏதோ ஒரு பிழை இருக்க மாதிரி எனக்கு தோணும். பாருங்க, மொத்தம் 7 பேர். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7. கொஸ்டின் என்ன? S is sitting at any end. ஏதாவது ஒரு எண்டுல, ஒன்னு இந்த சைடோ அல்லது இந்த சைடோ ஏதோ ஒரு எண்டுல இருக்கான் எஸ். அடுத்த இது பாருங்க, U is sitting to the right of S. S க்கு ரைட்ல U உட்கார்ந்திருக்கான். P is sitting in the middle of O and Q. O and Q க்கு இடையில P. அப்போ O க்கு Q க்கு இடையில O Q. P in the middle. P in the middle of O and Q. Dash is sitting at any extreme end. Dash is sitting na ipa anayama na adu T ah vechudu. Sir, idu eppadi sir T ah vechuduvoங்க? Is not sitting போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஒரு பிழை இருக்குன்னு சொன்னீங்களே அப்படின்னா, கொஸ்டினை ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு இதை ஃபுல்லா ஃபில் பண்ணியாச்சுன்னா ரிமைனிங் வச்சு நாம ஒரு அசம்ஷனுக்கு வரணும். அதான் இந்த கொஸ்டின்ல இருக்க கடினம். R is sitting to the left of T. இப்ப இதை இமேஜின்ல தான் போட்டுக்கேன் T. அப்போ T க்கு லெஃப்ட்ல R வரணும். அப்போ T க்கு லெஃப்ட் இடது பக்கம் R. அப்போ ஷுவரா இந்த இடத்துல T தான். இப்போ what is the question? Who is sitting in the middle? 7 பேர். 7 பேர்ல மத்தியில இருக்கிறது 4வது நபர் தான். இந்த பக்கம் 3 கழிச்சிருங்க. 1 2 3 1 2 3. P is sitting in the middle. அப்ப ஆன்சர் C. இதுதான். எவ்வளவு கடினமான கேள்வி பாருங்க. பொறுமையா பார்க்கணும். பிராக்டிஸ் ஒண்ணுதான் ஜெயிக்க முடியும். A R P Q C P D U. Answer C. P is the right answer. கேர்ஃபுல்லா பண்ணணும். இது வந்து ரஃப் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். 7 பேர் கொடுத்துருக்கோம். 7 பேர் அவங்க சொன்ன மீனிங் படி
கரெக்டா அர்த்தம் எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணணும். அப்போ இந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய இங்கிலீஷை புரியறதுக்கு ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் நாலேஜ் வேணும். அப்போ தான் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு கொஸ்டினை அட்டன் பண்ண முடியும். இல்லைன்னா கதை தப்பாயும். இது ஏன் இவ்வளவு அழுத்தமாக சொல்லுவேன்னா, இப்போ நிறைய கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை. சில சின்ன சின்ன கல்லூரிகளில், கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சில சின்ன கல்லூரிகளில் பாடங்களே தமிழில் எடுக்கிறதா என்கிட்ட எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும், இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவோம் அந்த கொஸ்டினை. அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இங்கிலீஷ் நாலேஜை டெவலப் பண்ணணும். நெகட்டிவாக சொல்லுறதா நினைக்காதீங்க, டிஸ்கரேஜ் பண்ணுறதா சொல்ல நினைக்காதீங்க. அடுத்த கொஸ்டின், கொஸ்டின் ரீட் பண்றேன் கேளுங்க. செலக்ட் த ஆப்ஷன் that is related to the third term in the same way as the second term is related to the first term. Select the option. The நாலு ஆப்ஷன். shout, B desire, C ask, D listen. இப்போ செலக்ட் த ஆப்ஷன், இந்த நாலுல ஒன்ன செலக்ட் பண்ணணும். அதுல என்ன சொல்றாங்க, ரிலேட்டட் டு த தேர்ட் டேர்ம். தேர்ட் டேர்ம் எது? தேர்ட் டேர்ம் ஸ்பீக். ஏன்னா அன்ஹாப்பிங்கிறது ஃபர்ஸ்ட், சேடுங்கிறது செகண்ட், ஸ்பீக்குங்கிறது தேர்டு. தேர்ட் டேர்ம் இஸ்
select the option related to the third term in the same way as the second term sad related to the first one. First one வந்து unhappy, மகிழ்ச்சியற்ற சூழல், sad வருத்தமா இருக்கிறது. இப்போ இந்த ரெண்டுமே கொஞ்சம் ரிலேட்டட் இல்லையா? சந்தோஷம் இல்லாம இருக்கான், இது கொஞ்சம் வருத்தம் இல்லாம இருக்கான். சந்தோஷம் இல்லாம இருக்கான்னாலே என்னது? வருத்தம் தானே அர்த்தம். அப்போ இந்த ரெண்டும் ஒன் இஸ் ரிலேட்டட் டு த அதர் ஒன். நெக்ஸ்ட் தேர்டுக்கு வாங்க. ஸ்பீக், பேசு அப்படின்னு சொல்லு. இந்த பேசு அப்படிங்கிறதுக்கு ரிலேட்டடான டேர்ம் என்னங்கிறத யூ ஹாவ் டு செலக்ட் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன். லிசன், லிசன்னா கவனிக்கிறது. இங்க பேசுன்னு சொல்லியிருக்கு. பேசுறதுக்கு கவனிக்கிறதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. அப்ப லிசன் கிடையாது. ஆஸ்க், கேள், கேள் கேளுப்பா, என்ன வேணும் கேளுப்பா. டிசையர், இதுவும் கிடையாது. இது ஷவுட், சத்தம் போடுது. அப்போ பேசுறது, பேசுறதுக்கு அடுத்த ரிலேட்டடா உள்ளது ஷவுட், சத்தம் போடுறது. ஏன்னா அன்ஹாப்பியும் சேடும் எப்படி ரிலேட்டடோ அதை போலதான் ஸ்பீக்கும் ஷவுட்டும் ரிலேட்டட். சார் ஆஸ்க் லிசன்லாம் ரிலேட்டட் தானே சார், கொஞ்சம் ஒட்டி தானே வருது அப்படின்னா விச் ஒன் இஸ் மோஸ்ட் ரிலேட்டட், எது மிக அதிகமான பொருத்தம் கொடுக்கப்பட்ட ஆன்சர்ல அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய மேட்டர். குழப்புறதுக்காக ரொம்ப நெருக்கமான ஆன்சர் கொடுக்கத்தான் செய்வாங்க, நம்ம தான் யோசிச்சு கரெக்ட் ஒன்று சொல்லிடுவோம். அப்போங்க ஷவுட், ஷவுட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஏ. இன்றைய கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ. கரெக்டாக லிசன் பண்ணிக்கிடுங்க. இந்த போர்டில் உள்ளத ஒரு நோட் புக் போட்டு நீங்கள் கிளீனாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோ அப்புக்கு ஈஸியாக இருக்கும். விருப்பம் உள்ளவங்க வீடியோவை வந்து வாட்ச் பண்ணுங்கள், கண்டினியூஸாக பாருங்கள். தொடர்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து போட்டித் தேர்வுக்கு நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு நாள் பார்த்தேன் ஒரு நாள் பார்க்கல அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த பலனை கொடுக்காது. அதனால் தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பார்த்து ஆதரவு அளித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.